திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வணக்கம். இன்று பழனி திருப்புகழ். ஆறுமுகம் 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 அறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி. ஆறுமுகம் 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 அறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும். ஆறுமுகம் 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 அறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும். ஏறுமயில் வாகன குகாசரவணாயனது இசையென மானமுனதென்று மோதும். ஏழைகள் வீயா குலமீதேதன வீணாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஏறுமயில் வாகன குகாசரவணாயனது இசையென மானமுனதென்று மோதும். ஏழைகள் வியா குலமீதேதன வீணாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. நீரு படு மாழை பொறு மேனியவ வேலனி நிலைமையில் வாக உமை தந்த வேளே. நீசர்கள் தமோடெனதி தீவினையலாம் அடிய நீடு தனிவேல் விடும் அடங்கல் வேளா. நீரு படு மாழை பொறு மேனியவ வேலனி நிலைமையில் வாக உமை தந்த வேளே. நீசர்கள் தமோடெனது தீவினையலாம் அடிய நீடு தனிவேல் விடும் அடங்கல் வேளா. சீரிவரு மாறவுணன் நாவியுனும் ஆணை முகம் தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம். சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரமுருக தம்பிரானே. சீரிமரு மாறவுண சீரிமரு வாரவுணன் ஆவியுனும் ஆணை முகம் தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம். சேரும் அழகார் பழனி வாழ்முருகனே என பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே. ஏழைகள் வியாக்குலம் இதேதன வீணாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. பழனி வாழ் குமரனே. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது படை வீடு பழனி முருகனை பற்றி பார்த்தோம். மோகன ராகம். கங்கை சுதனான் சங்கரகுமாரனை அலங்கரிக்க பெரிய புராண ஆசிரியரும் சொற்பொழிவாளருமாகிய கங்காதரன் ஐயா அவர்களை மேடையை அலங்கரிக்க அழைக்கின்றேன். வான்மழை பொழிகிறது வெளியில.
தேன்மழை பொழிகிறது அப்பர் அருள்நெறி மன்றத்தில். வணக்கம். வாங்கய்யா. சிவாய நமமா, சிவாய நம. திருப்புகழால் இங்கே சிறப்பாக முருகப்பெருமானுடைய புகழை பாடி இங்கே நிகழ்வு தொடங்கி இருக்கின்றது. இறைவனுடைய பெரும் கருணையை போற்றி வணங்கி நாம் இந்த நிகழ்வினை தொடங்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசியா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசியா திருவடிகள் போற்றி போற்றி. எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இன்றைக்கு கந்தசஷ்டி பெருவிழாவிலே நாம் முருகனுடைய திருவடி மன்றத்தினுடைய இணையவழி இக்கருத்தரங்கத்திலே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவையிலே இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தினுடைய 22வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறைவனுடைய பெரும் கருணையினால நாம் இந்த நிகழ்வினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு பணிச்சூழல் இடையிலே சிறிது நேரம் ஒதுக்கி நாம் இந்த பணியை மேற்கொள்ள சிந்தித்திருந்த போது நம்முடைய சாந்தாமையார் திடீரென இந்த இடையிலே, அதுவும் காலை நேரத்துல இந்த அமர்வை கொடுத்துட்டாங்க. என்னடா செய்யறது அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த போதுதான் அந்த பாடல்களை பார்த்தேன். 22வது பாடல்ல இருந்து 28வது பாடல் வரை இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை பார்த்த உடனே அடியனுக்கு வேற எதுவும் மறுப்பு சொல்ல தோணல. சரி, எப்படியாவது நம்ம பணி நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த பணியை, இறைவன் கொடுத்த இப்பணியை செய்தே ஆகணும் அப்படின்னு சிந்திப்பதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அடியன் எப்பொழுதுமே அருணகிரிநாதருடைய பெருமையை சொல்லுகின்ற போது முருகப்பெருமானுடைய பெருமையை இந்த மாதிரி வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல்ல நமக்கு காட்டுவார், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். இது அடிக்கடி அடியன் பாடலை சொல்லி அந்த இடத்துல சொல்லுவேன். அந்த பாடலில் முதல் பாடலாக வந்திருந்தது இறைவனுடைய பெரும் கருணை என்பதை உணர்ந்து இந்த நிகழ்வுக்குள்ள அடியன் நுழைகிறேன். 22வது பாடல் கந்தர் அலங்காரத்துல, மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன், வெய்ய வாரணம்போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க, எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். வேட்டல் அப்படின்னா விரும்புதல். முருகப்பெருமான் வள்ளியை விரும்பி திருமணம் செய்தார். பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய திருவரலாறு நம்ம பார்க்கும்போது தாய் தந்தையராக முடிவு செய்து இந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வானையை அவர் தேவ சேனாதிபதியாக இருந்து சூரனை போரிலே வெற்றி கொண்டதற்கு ஒரு பரிசாக அவர்கள் தெய்வ யானை திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். முருகப்பெருமான் வள்ளியை விரும்பி அங்கே திணைப்புணத்திலே காவல் காத்து கொண்டிருந்த வள்ளியை வந்து மனம் புரிந்து செல்லுகின்றார் முருகப்பெருமான். அதை சொல்றார், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். இந்த அழகிய மலர்கள், வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய குழலை உடைய வள்ளியை வேட்டவன் விரும்பி வந்து திருமணம் செய்து கொண்டவர் முருகப்பெருமான். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். இறைவன் முருகப்பெருமான் என்ன செய்ய, இப்ப யாராவது நம்மளை திட்டுனாங்கன்னா நமக்கு கோபம் வரும்.
நம்மை திட்டியவர்களுக்கு நாம எந்த ஒரு பயனையும் திரும்ப செய்ய மாட்டோம், திரும்ப எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோம். நீ தான் உதவி வாங்கிட்டு என்னையே திட்டுறியே, நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்னு கேட்போம். ஆனா இறைவன் என்ன செய்கிறான், முருகப்பெருமான் என்ன செய்கின்றான் அப்படின்னா, தன்னை வைத்தவரையும் வாழ்க்கிறானாம். எதனால அப்படின்னு சொன்னா, அவன் முத்தமிழால் வைத்தான். நீங்க வேற மொழியில இறைவனை திட்டுற உரிமை மற்ற மொழிகளுக்கு எல்லாம் உண்டான்னு தெரியல. ஆனால் தமிழ்ல இறைவனை திட்டுவதற்கு இங்கே தமிழை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி தமிழை பயன்படுத்தியவர்களுக்கும் இறைவன் அருள் செய்திருக்கு. முத்தமிழால் வைதார். முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமான் வேறு, தமிழ் வேறு அல்ல. அதனாலதான் இங்க முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வேறு, முருகன் வேறு இல்ல. தமிழ் வேறு, சிவம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றுதான். இப்ப ஏன் இங்க இந்த செய்தியை திரும்ப சொல்றார் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்பவுமே நம்முடைய மொழி பேசக்கூடிய இடத்துல இருந்தோம்னா எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம யாராவது திட்டினாங்கன்னா நம்ம கோபம் வரும். இதே ஒரு சூழல் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வெளிநாட்டுல இருக்கிறோம். அப்படி ஒரு வெளிநாட்டுல இருக்கின்ற போது ஒருவரை நம்ம மேல மோதுறாரு. அவரை நாம திட்டுறோம். பதிலுக்கு திரும்பவும் அவர் தமிழ்ல திட்டுறாரு. அப்ப அது வரைக்கும் அங்க தமிழே தெரியாது, யாருகிட்டையும் பேச முடியாம இருந்த நமக்கு அவர் திட்டுனதை கேட்ட உடனே மகிழ்ச்சி வருமா, கோபம் வருமா? நமக்கு மகிழ்ச்சி தான் வரும். அடடா, திட்டினாலும் இவர் தமிழ் பேசுறாரே அப்படின்னு நமக்கு அவர் மேல ஒரு அன்பு வெளிப்பட்டு, அடடா வாங்க நம்மளாறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் இடத்துல அந்த கோபம் எல்லாம் மறைந்து மிக மகிழ்ச்சியாக உரையாடி அவருக்கு என்ன தேவையோ செய்து கொடுப்போம். ஏன்னா நமக்கு இந்த நாட்டிலேயே பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி. இறைவன் என்ன செய்ய, அந்த முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். தன்னை வைதவர்களையும் வாழ வைக்கக்கூடிய சிறப்புடையவன். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான். இங்கே ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு மத யானையை போல இருப்பவன் ராவணன். அவனுடைய கைதான் 20, 10 தலை 20 கைகள் உடையவன். அவனுடைய தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன். இங்கே திருமால் ராமனாக அவதரித்து ராவணனை வதம் செய்த அந்த நிகழ்வினை சொல்லி, அப்படிப்பட்ட ராமனுடைய மருமகனாக வீற்றிருக்கின்ற முருகப்பெருமான் உமையால் பயந்த இலக்கியமே, உமையம்மை அருளால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு முருகப்பெருமான சொல்றார். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஐயம் தோன்றும். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றி வந்தவர். அப்படி 6 குழந்தைகளாக சரவண பொய்கையிலே இருந்த அவரை 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து வரக்கூடிய நேரத்திலே உமையம்மை அந்த 6 குழந்தைகளையும் அணைத்து கொள்ள 6 குழந்தைகளும் 6 முகமுடைய ஒரே குழந்தையாக வடிவம் பெற்றதனால் அவருக்கு கந்தன் என்று திருப்பெயர் வந்தது. அப்படி உமையம்மையால் 6 குழந்தையாக இருந்து ஒரு குழந்தையாக உமையம்மையால் பார்க்கப்பட்ட பெருமை உடையவர் முருகப்பெருமான் என்று இங்கே நமக்கு காட்டுகின்றார். அடுத்து நமக்கு 23வது பாடல்ல திருச்செங்கோட்டு திருத்தலத்திலே இருக்கக்கூடிய செங்கோட்டு வேளவ பெருமானை நமக்கு அருளுகின்றார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான், 5 கிடம்பெற காலிரண்டோட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. இந்த திருச்செங்கோடு திருத்தலம் அடியுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்மையப்பராக விளங்குகின்ற அர்த்தநாரீஸ்வர பெருமானுடைய திருக்கோயில். அங்க முருகப்பெருமான் செங்கோட்டு வேளவராக இருந்து அருள் செய்கிறார். உங்களுடைய பகுதியில நிறைய கொங்கு பகுதியில செங்கோட்டு வேளன், செங்கோடன் என்றெல்லாம் நிறைய, செங்கோட்டையன் என்றெல்லாம் நிறைய பெயர்களை நாம் காண முடியும். இதெல்லாம் இந்த திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளினால் பிறந்தவர்கள்
அவனுடைய அருளை வேண்டி பிறந்தவர்கள் என்பதனால அவர்களுக்கு அப்பெயரைட்டு வழக்கத்திலே இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையை நாம காண்கிறோம். அதே போல திருச்செங்கோடு திருத்தலம் தெய்வ திருமலை என தெய்வமாகிய முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற திருமலை. அடுத்து இறைவனாகிய பெருமான் அம்மையும் அப்பனும் ஒரே திருவுருவமாக வீற்றிருக்கக்கூடிய திருமலை. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த திருமலையினுடைய சிறப்பு, முன்பொரு காலத்துல மேருமலையினுடைய சிகரத்தை ஆதிசேஷன் பிடித்து கொள்ள வாயு தேவன் வந்து மிக வேகமாக காட்டினால் அந்த பிடியை தளர்த்த முற்படும் போது அவனுடைய சிகரத்திலே இருந்து பறந்து ஆதிசேஷனுடைய தலையோடு வந்து விழுந்த சிவந்த மலையாக இருக்கக்கூடியது மிகுந்த செங்குத்தான உயரம் 1210 படிகள் இருக்கக்கூடிய திருத்தலமாக அந்த தலம் விளங்குகின்றது. அந்த திருத்தலத்துல மிகப்பெரிய 60 அடி நீள நாகருடைய நாக உருவம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். கீழே மலையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில 60 அடி நீள நாகர் இருக்கக்கூடிய இடம். நாக வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அப்படி அதனால அந்த திருத்தலத்திற்கு நாகமலை அப்படின்னு பேர். கந்தர் அனுபூதியில எந்த ஒரு திருத்தலத்தையும் குறிப்பிடாத அருணகிரிநாத பெருமான் இங்கெல்லாம் ஒவ்வொரு தலமா சொல்லிட்டே வருவார். ஆனால் அனுபூதியில எங்கேயும் எந்த தலத்தையும் சொல்ல மாட்டார். ஆனால் திருச்செங்கோட்டு திருத்தலத்தை சொல்லுவார், நாகாசல வேலவ என்று அந்த பாடல்ல குறிப்பிடுவார். அப்படி நாகாசலம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க அந்த திருச்செங்கோடு திருத்தலம் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. இறைவன் செழுஞ்சுடர் நமக்கு எல்லாம் தெரியும். இறைவன் வந்து அண்ணாமலையிலே திருவண்ணாமலையிலே சோதியாக நிற்கின்றான். அவன் செழுஞ்சுடராக இருக்கின்றான். இறைவன் வேறு முருகன் வேறு அல்ல. அதனால இங்க முருகப்பெருமானை பார்த்து செழுஞ்சுடரே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பாராட்டுகின்றார். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வைத்த வேற்படை வானவனே. வேற்படையை வைத்திருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான், வானவனே உனை மறவேன் உனை நான். எப்பவும் இறைவனை மறவாத தன்மையில இருக்கணுங்க. அததான் அருளாளர்கள் எப்பவுமே வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலக இயல்புல நாம என்ன செய்வோம், பல்வேறு பணிகள்ல இறைவனை நம்ம மறந்துடுறோம். அதனால என்ன செய்யறார், திரும்ப மறவாது இருக்க வேண்டும், மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. உன்னை மறவாது இருக்க வேண்டும்னு வரம் கேட்பாங்க. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய மனம் மறந்து விட்டாலும் இந்த நாக்கு பழகிய பழக்கத்தினால உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு செயல்படுவதற்கு அனிச்சை செயல் அப்படின்னு பேர். அதாவது என்ன அப்படின்னா, தன்னுடைய இச்சை இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இயல்பாக தானாக நடந்து கொண்டே இருக்கும். அது அதனுடைய கட்டுப்பாடு, மூளையினுடைய கட்டுப்பாடு இல்லாம உடனடி தேவைக்காக அருகிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பு, குறிப்பா சொல்லணும்னா தண்டுவடம், மருத்துவரையெல்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்டுவடம் உத்தரவை கொடுத்து அந்த உறுப்பினை செயல்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அனிச்சை செயலாக இந்த மந்திரம் உச்சரித்து கொண்டே இருக்கப்படும் என்று சொல்லுவார். அப்ப இது எதனால் வரும் அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சி. ஒரு செயலை தொடர்ந்து செய்வதனால அது என்ன ஆகும், பழக்கமாக மாறும். பழக்கம் மீண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வருகின்ற போது அது வழக்கமாக மாறும். நம்ம எல்லாம் ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்போம், பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றோம்னா. ஏன் அது பழக்கம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் நீண்ட காலமாக ஒரே நிகழ்வினை செய்து கொண்டு வருவதற்கு பழக்கம்னு பேர். அது வழக்கமாகணும் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக அதை பின்பற்றினால்தான் அவர்களுக்கு அதுக்கு வழக்கம்னு பேர். அதனாலதான் நம்ம பழக்க வழக்கம் அப்படின்னு பொதுவா சொன்னாலும், பழக்கம் அப்படிங்கிறது தனி, வழக்கம் அப்படிங்கிறது நமக்கு தனி சொல். அந்த வழக்கம்
பழக்கம் வழக்கமாக மாறணும். அதனாலதான் பழக்க வழக்கம்னு இரண்டையும் இணைத்து சொல்லுகின்றோம். அப்படி வானவனே மறவேன் உனை நான், சாமி மறக்காமல் இருக்கணும். எதற்காக அப்படின்னா, ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. பெருமாள் என்ன செய்கிறார், இந்த உடல் இருக்கு இல்லையா, இதுல கால் 2 இருக்கு, கை 2 இருக்கு, இந்த உள்ள ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் இருக்கு. இதனால நான் பாதிக்கப்பட்டு இந்த உடல், இந்த வீடு குலையும் முன்னே, இது ஒரு வகை வீடு, உயிர் வந்து இங்க தங்கி இருக்கு, இது குலைஞ்சிருச்சுன்னா உயிர் வெளியில போயிடும். இப்ப நமக்கு நிறைய நிகழ்வுகளை நாம பார்க்கும்போது இந்த உடலை சரியா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லுவார். உடம்பார் அழி உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். மெய்ஞான அடையணும்னா இந்த உடல் நல்ல நிலையில இருக்கணும். அதனாலதான் யோகிகள் வந்து இந்த உடல் நிலையை பேணுவார்கள். எவ்வாறு இந்த உடல்நிலையை பேணுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இறைவன் உள்ளே இருக்கின்றான், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றார். இந்த உடம்பு அழிஞ்சு வச்சுன்னா அதுல இருக்கிற உயிர் வேறு இடத்துக்கு சென்று விடும். அப்ப இங்கேயே தங்கி இருக்கணும். இந்த வீடு குலைவதற்கு முன்னால என்னை காத்தருளும் என, உயிர் அழியா பொருள், உடல் அழியக்கூடிய பொருள். இந்த அழியக்கூடிய பொருள்ல உயிர் வந்து தங்கி இருந்து அழியா நிலையாகிய நிலைக்கு செல்லணும். அதாவது மீண்டும் பிறவா நிலையை நோக்கி செல்ல வேண்டும். அவ்வாறு என்னை காத்தருள வேண்டும் பெருமானே என்று இங்கே முருகப்பெருமானை கேட்டு இறைஞ்சுகின்றார் அருணகிரிநாதர். அடுத்து 24வது பாடல். கிண்ணங்குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. இங்கே இறைவன் முருகப்பெருமான் பல்வேறு விதமான அருளை அருணகிரிநாதருக்கு செய்கிறார். அப்படி அருள் செய்த வகையில முதலாக அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்து அருள்கிறார். அத சொல்றார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன. செவியில வந்து நம்ம 6 மந்திரத்தை சொல்லி அவரை ஆட்கொள்ளுகின்றார். குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது, ஞான பரவெளியிலே அவரை கலந்து அருள் செய்தது முருகப்பெருமானுடைய திருவருள் தான். ஏன்னா நம்ம அருணகிரிநாதருடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி இன்பத்துறையிலே எளியவராக இருந்தார் என்பதை நம்ம காண முடியும். அதன் பின்னாக அவர் அருணை கோபுரத்திலிருந்து கீழே குதிக்கும் போது பெருமான் கம்பத்து இலையானார். தன்னுடைய திருக்கரத்தால அப்படியே தாங்கி கீழே விட்டு அவருக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அவருடைய வரலாற்றுல பார்க்கிறோம். அப்படி வந்தவர் முருகப்பெருமானுடைய அருளால் அவருடைய உபதேசம் பெற்ற நிலையை சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் முருகப்பெருமான் எவ்வாறு இருக்கின்றான் என்று சொன்னால், அவன் குரத்தியாகிய வள்ளியை மனம் புரிவதற்காக இங்கே வந்து என்ன செய்கின்றான், முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. எல்லாரும் தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தெய்வ யானையை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இங்கே முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்கின்ற போது துணைக்கு தன்னுடைய விநாயக பெருமானை, வள்ளிக்கு யானை என்றால் பயம் என்பதால் அங்கே யானையாக விநாயக பெருமானை வரச் சொல்லி பின்பு அவரை பயமுறுத்தி முதிய வேடத்திலே வந்து பின் இளைஞராக திருமணம் செய்து அத்தனை திருவிளையாடல்களையும் இந்த வள்ளிக்காக செய்து அவளை திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அதான் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை, குறிஞ்சி கிழவருடைய சிறுமியாகிய அந்த வள்ளி குரத்தியை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே என்று இங்கே அருணகிரிநாத பெருமான் நமக்கு இந்த பாடல்ல அருளுகின்றார்.
அதாவது இறைவனுடைய முருகப்பெருமானுடைய வடிவம் ஞானமே வடிவம். தெய்வ யானையும் வள்ளியும் இச்சாசக்தி கிரியாசக்தி. வள்ளி இச்சாசக்தி, தெய்வ யானை கிரியாசக்தியாக இருந்து ஞானமாகிய அந்த முருகப்பெருமானோடு எப்போதும் இருந்து அருள் செய்கின்றார்கள் என்று அந்த போக நிலையிலே நமக்கு அருளுகின்றார். அடுத்து 25வது பாடல். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என்ன விரோத ஞானச் சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே. இங்க யமனை பார்த்து சொல்றார், வா என் கிட்ட, என்னிடத்துல என்ன இருக்கிறது தெரியுமா? முருகப்பெருமான் கொடுத்த ஞானமாகிய வாள் என்னிடத்துல இருக்கு. அதனால நீ என்னிடத்துல வந்தா உன்னை கீழே விழும்படியாக நான் போர் செய்து வெற்றி கொள்வேன் என்று சொல்றார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் காலபாச திருக்குறுந்தொகை என்கின்ற அந்த திருக்குறுந்தொகையில யமதூதர்களை பார்த்து சொல்லுவார், சிவனடியார்களுக்கு அருகிலே நீங்க போய் அவர்களுடைய உயிரின் போயிடாதீங்க. அவர்கள் எங்கேயாவது இருந்தாங்கன்னா கூட நீங்க அவங்க பக்கமா கூட அவங்க இருந்தாங்கன்னா அந்த பக்கமா கூட போகாதீங்க, அப்படியே சுத்தி போயிடுங்க, விலகி வேறு பக்கமாக சென்று விடுங்கள். ஏன்னா அவர்களிடத்துல உங்களுடைய எந்த விதமான ஆயுதங்களோ அல்லது உங்களுடைய வலிமையோ அவர்களிடத்திலே பயன் தராது என்று அவர்களுக்கு உணர்த்துவதை போல இங்கே அருணகிரிநாதர் என்ன சொல்லுகின்றார்? முருகப்பெருமான் கொடுத்த ஞானம் ஆகிய வாள் என்னிடத்திலே இருக்கின்றது. அது இருக்கின்றபடியால யமனே, அங்க யம தூதர்களுக்கு சொல்றார், இங்கு யமனே நேரில் வந்தாலும் அவனை வீழ்த்தி விடுவேன் என்று சொல்றார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். அப்படியே அந்த போர் செய்கின்ற போது பார்ப்போம், போர் செய்யும்போது வலிமை உடையவரிடத்திலே இருக்கக்கூடிய வாள் வலிமை அற்றவரிடத்துல ஒரு வாள் இருந்தது அப்படின்னு சொன்னா, இரண்டு பேரும் போர் செய்கின்ற போது வலிமை உடைய கையை உடையவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வாளால் வேகமாக மோதும் போது எதிரிலே வலிமை இல்லாதவன் இருந்தானா அவனுடைய கை வாள் சிதறி போகும். அப்படி நிறைய காட்சிகளை நாம் காண முடியும். அப்படி தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் விழும்படியாக உன்னை நான் தாக்கி திண்டாட வெட்டி விழ விடுவேன். உன்னை திண்டாட வைத்து கீழே விழ வைத்து விடுவேன். ஏன் என்று சொன்னால் மற்ற எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. யம பயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க, எனக்கு நான்லாம் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யம பயம், மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கடா நம்ம இறந்து போயிடுவோமோ, சீக்கிரமா செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயம் அது ஞானியருக்கு மட்டும் இருக்காது, மற்றவர்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்படி மரண பயம் சென்ற பாடல்ல கூட இருப்பார், மரண பிரதாபம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல நமக்கு மருத்துவரையா மிக சிறப்பாக உரை செய்திருந்தாங்க. அப்படி அந்த மரண பயத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு முதல் நிலையாக எது வேண்டும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருளும் அந்த ஞானமும் நமக்கு வேண்டும். அவன் அருளால் கிடைத்த ஞானத்தினாலதான் இந்த மரண பயத்தை வெல்ல முடியும். அப்ப வெட்டி விடுவேன் எதனால்? செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய முருகப்பெருமானுக்கு தொண்டனாக இருக்கணும். தொண்டு அப்படின்னு சொன்னா அதாவது அவர் என்ன சொன்னாலும் அதை மறுக்காமல் அப்பணியை செய்யக்கூடியதுக்கு தான் தொண்டு. அப்படி தொண்டாகிய என் விரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா. அந்தகன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, யமன். அந்தகா வந்து பார் சற்றென் கைக்கு எட்டவே, என்னோட கைக்கு எட்டுற மாதிரி வா, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏன்னா யமன் வந்து உயிரை எடுக்கும்போது கிட்ட வந்து அந்த பாச கையை வீசி எடுக்கணும், நீ என் கிட்ட கைக்கு எட்டுற மாதிரி வா, என் வாள் நீட்டதுக்குள்ள வரணும். அப்படி வந்தேன்னா உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னுடைய தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி, அது ரெண்டையும் விழ தாக்கி உன்னை நான்
துவம்சம் செய்து விடுவேன் என்று இங்க சொல்றார். எதனால அப்படி சொல்றார் என்று நாம் பார்த்தோம்னா, முருகப்பெருமான் ஒரு சூரபதுமனை வெற்றி கொண்டவர். அவருடைய தொண்டனுக்கு அவர் அந்த வீரத்தையும் ஞானத்தையும் வழங்கி இருக்கின்றார். அதனால் எல்லோரையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் யாரெல்லாம் முருகப்பெருமானை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். எப்படி நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு சமணர்கள் நஞ்சு ஊட்டுகின்றார்கள், இறைவன் நஞ்சை உண்டு கண்டத்திலே தரித்து இந்த உயிர்களை எல்லாம் காத்தவன், அவனுடைய அருள் பெற்றவருக்கு இந்த நஞ்சு என்ன செய்ய முடியும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பெற்றார். அதை போல இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் இறைவன் என்ன செய்கின்றானோ அதையெல்லாம் அவனுடைய அருள் பெற்று அவனுடைய அனுமதி பெற்று அருளாளர்கள் செய்து காட்டி இருப்பார்கள். நம்ம நிறைய சான்றுகளை பார்க்க முடியும். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலையும், திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவரலாற்றிலையும், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவரலாற்றிலும், இன்னும் பல்வேறு அருளாளர்களுடைய வரலாற்றிலையும் அவங்க யாரெல்லாம் எது நடக்காது நடக்க முடியாது என்று மற்றவர்களால் உலகத்தவர்களால் சொல்லப்படுகின்ற அதிசயங்களை எல்லாம் இறைவனுடைய அருள் பெற்று செய்து காட்டியிருப்பார்கள். இறந்தவர்களை எழுப்பி இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ சான்றுகளை மிக விரிவாக சொல்லிக்கொண்டே போகலாம். இது அறிந்தோர் சபை என்பதனால நாம் அந்த இடத்தையெல்லாம் விரிக்காம சுருக்கமாக நாம் கடந்து செல்லுகின்றோம். அடுத்து 26வது பாடல். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே. திரும்ப காலத்தை வென்றவர் யார் அப்படின்னா இறைவனுடைய அருளை பெற்றவர் அப்படின்னு சொல்றார். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். இங்க முருகப்பெருமான் எப்ப இவர் நினைத்தாலும் வருவாராம். பின்னால ஒரு பாடல்ல சொல்லுவார், செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்தன பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொடியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தெதிர் நிற்பனே அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா, முருகப்பெருமான் அருணகிரிநாதர் எப்ப கூப்பிட்டாலும் அங்க முன்னால காட்சி தருவாராம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான், அங்க நீல மயில் மேல் ஏறி வரக்கூடிய பெருமான் முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். எந்த நேரமா இருந்தாலும் சரி, நான் நினைச்சா உடனே முருகப்பெருமான் வருவார் அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் சொல்லும் போது அத சிலர் நம்பல. அப்படி நம்பாத போது என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த அமலையில பிரபுதேவ மகாராஜன் அவனுடைய அரசவையில முருகப்பெருமானை நீங்க எனக்கு காட்டணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படி காட்ட வேண்டும்னு கேட்ட உடனே சரிப்பா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றார். அருணகிரிநாதர் எங்க சொன்னாலும் அங்க முருகப்பெருமான் எதிரில காட்சி கொடுப்பார். அப்ப இவருக்கும் காட்சி கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவுக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருவாருன்னு அருணகிரிநாதர் நம்பிக்கையோட சொல்றார். இதை தெரிந்து கொண்ட அவருக்கு முன்னால் அருணகிரிநாதரோடு நட்பு பாராட்டுவதற்கு முன்னாக அந்த அரசர் சம்பந்தாண்டான் அப்படிங்கிற ஒரு காளி உபாசகரோட நட்புல இருந்தார். அப்புறம் இப்ப நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்றார், போய் காளியின் இடத்துல சொல்லி, நீ முருகப்பெருமான உன்னுடைய மடியிலிருந்து கீழே இறக்க கூடாது, எப்பவும் அவனை கீழே இறக்கி விடாம அப்படியே வச்சுக்க. ஏன்னா முருகன் கூப்பிட்ட உடனே இங்க வந்துருவாரு இல்லையா, அம்மா பிடிச்சு வச்சுட்டு வர முடியாதுல்ல. அதனால அம்மா சொல்லுகின்றார். இதை பின்னால ஞானத்தினால் உணர்ந்த அருணகிரிநாதர் எல்லாரையும் கூப்பிடுறார். அதல சேடனாராட என்று அங்கே அந்த திருப்புகள்ல அதல சேடனாட அகிலமேறு மீதாட அபினகாலி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூதம் அவையாட மருவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயூயும் எல்லாரையும் விட்டுருவார். அங்கே மாமனாராக இருக்கக்கூடிய திருமால், லட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா, இப்படி அனைத்து தேவர்களையும் அழைத்து அங்கே மயிலும் மேல் நீ ஆடி வர வேண்டும் என்று சொன்ன உடனே அத்தனை பேருடைய அருட்காட்சியும் இங்கே
அரசனுக்கு கிடைக்கும்படியாக செய்வார். அது அந்த நினைவுல சொல்றார், எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். இங்கே வள்ளியம்மையோடு எப்போதும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் என்று சொல்லி இங்கே காட்டுறார். அடுத்து குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். இங்க யாரெல்லாம் குருநாதர் சொன்ன சீலத்தை தெளிந்திருக்கின்றார்களோ, குருநாதர் சொன்னதை யார் சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் காலத்தை வென்றிருப்பார்கள். இங்க குருநாதன் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானை சொல்லுகிறார். அவருக்கு குருவாக வந்தவர் முருகப்பெருமான். இப்படி ஏன்னா நிறைய நுட்பமான செய்திகள் நமக்கு இந்த அலங்காரத்துல சொல்றார். குருநாதர் இல்லா வித்தை குருட்டு வித்தை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு பணி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நிச்சயமாக அதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படின்னு அந்த குருநாதர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதனால அவர்கள் சொன்ன வழியில அவர்களை நன்றியோட நினைத்து பார்க்கணும். நம்ம நன்றி மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மால உய்வு பெற முடியாது. ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லென மறைபாடிற்றே என்று புறநானூறு நமக்கு சொல்லுது. நன்றி கொன்றால் நாம உய்வடைய முடியாது. அதனால நம்ம எந்த பணியை செய்ய தொடங்கும் போதும் நமக்கு அருளிய அந்த குருநாதரை நினைந்து, ஏன்னா அவர் எங்க வேணாலும் இருப்பார், அவரை போய் நேர்ல பார்த்து வணங்கி அதுக்கப்புறமேட்டு நம்ம பணியை செய்யலாம்னா அது பல பேருக்கு வாய்க்காது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தான் குருநாதர் அடிக்கடி போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாமல் தொலை தூரத்துல நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல பணியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மால நாள்தோறும் போய் குருநாதரை வழிபாடு செய்ய முடியுமான்னா முடியாது. அப்ப என்ன செய்யணும், அந்த மானசீகமாக அவரை நினைந்து அவருடைய திருவுருவ படத்தையோ அவரை நினைந்தோ நம்ம அந்த வழிபாட்டை செய்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றார். அப்புறம் குருநாதர் சொன்னபடி இல்லாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். குருநாதர் சொன்னத மறந்துட்டு குருநாதரை மறந்துட்டு நாம இருந்தோம்னா நம்மளுடைய சித்தம் சலனப்பட்டு தான் போகும். சித்த சலனமாம் தினம். அப்ப நம்ம என்ன செய்வோம், குருநாதரை மறந்தாலும் குருநாதருடைய உபதேசத்தை மறந்தாலும் குருநாதர் காட்டிய வழியிலிருந்து நாம் தவறி சென்றாலும் நாம என்ன செய்ய முடியாது, உய்விற்கு செல்லவே முடியாது. மீண்டும் கீழ்நிலைக்கு தான் அப்படியே இறங்கி வந்துருவோம். இவ்வளவு காலம் பாடுபட்டு சேர்த்து வைத்த அந்த ஞான குவியலை என்ன செய்துருவோம், குருநாதரை மறந்து குருநாதர் சொன்ன உபதேசத்தை மறந்து குருநாதர் காட்டிய வழியை மறந்து என்னம்னா அத்தனை அதுவரை பாடுபட்டது அத்தனையும் வீணாக போயிடும். அதாவது ஒரு பெரிய பஞ்சு மலை போல இருக்கு பஞ்சு, அதுல ஒரு துளி நெருப்பு விழ போதும் ஒட்டு மொத்தமா எப்படி அந்த பஞ்சு இல்லாமல் போய்விடுமோ, எரிந்து சாம்பலாக போய்விடுமோ, அதை போல நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வைத்திருந்தாலும் ஞான குவியலாக புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த குருநாதரை மதிக்கலை அப்படின்னு சொன்னா, அவரை மறந்தோம் அவரை நிந்திப்போம் சொன்னா அது அந்த நெருப்பு போல வந்து விழுந்து நம்முடைய ஒட்டுமொத்த அந்த புண்ணியத்தையும் அனைத்தையும் இல்லாமல் செய்துவிடும். அதனால குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார். அவர்களால்தான் இந்த காலம் என்று சொல்லக்கூடிய அவனை வெற்றி கொண்டு எப்போதும் நிலைத்த தன்மை உடையவர்களாக இருக்க முடியும். அப்படி இல்லாதவர்கள் எல்லாம் மரிப்பார் வெறும் கர்மிகளே. மற்றவர்களா என்ன செய்வாங்க, அழிந்து போய்விடுவார்கள். வெறும் இந்த உலகத்திற்குரிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்மம்னா செயல். இந்த உலகத்திற்குரிய செயலாகிய பொருள் ஈட்டல், அப்புறம் அதை கொண்டு மற்ற வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குதல், செல்வத்தை சம்பாதிச்சு சொத்து சேர்த்து தன்னுடைய பிள்ளைக்கு பேரப்பிள்ளைக்கு பேரனுடைய பேரனை கொள்ளு பேரனுக்கெல்லாம் சொத்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா விரைவில் அவர்கள் மரித்து போவார்கள், அவர்களா இறந்து போயிடுவாங்க. ஆனால் இறைவனை சென்றடைய வேண்டும் என்ற ஞானத்தை தேடி நல்லதொரு குருநாதரை கண்டடைந்து அவருடைய உபதேசத்தை கடைபிடித்து அவர் காட்டிய நல் வழியிலே, ஞானத்தினுடைய வழியிலே, தர்மத்தினுடைய வழியிலே செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும்
அவர்களுக்கு இந்த பூத உடல் மறைந்தாலும் அவர்களுடைய புகழுடல் மறையாது, எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியிலே இருப்பார்கள் என்று சொல்லி இந்த சிறப்பை நமக்கு இந்த பாடலிலே எடுத்து இயம்புகின்றார் அருணகிரிநாதர். அடுத்து 27வது பாடல். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கு சேலையும் கட்டிய சீராகும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே. இங்க முருகப்பெருமானுடைய வடிவம் எனக்கு இரவு வேளையிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். காலையும் மாலையும். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து, யம தூதர்கள் யம ஓலை இப்போ உன்னுடைய உயிரை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரண ஓலையை எடுத்து பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த நாள்ல எந்த நேரத்துல ஒரு உயிருக்கு மரணம் எந்த காரணத்தினால் நிகழ வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு ஓலை இருக்கு. பாத்தீங்கன்னா பலருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு வேலையில சேரும் போதே இவர் இத்தனை ஆண்டு காலம் இந்த பணியில இருப்பார் அப்படின்னு சொல்லி 60 வயசான அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்துறாங்க. 58 இருந்தது, இப்ப 60 திரும்ப ஏதாவது ஒரு மாற்றம் வரும். அப்ப என்னன்னா அந்த மாதிரி இத்தனை காலம் இவர் இந்த பணியில இருப்பார் அப்படின்னு அதுல வந்து குறித்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நிரந்தரமா இத்தனை ஆண்டுகளா அவர் எத்தனை வயசுல வேணாலும் பணிக்கு சேருவார், ஆனா ஓய்வு பெறக்கூடிய வயதுன்னு சொல்லி அதை நிர்ணயம் செய்து வைத்திருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு பணிப்பதிவு எடு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் என்னென்ன எவ்வளவு சம்பளம் அவர் என்னங்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் அதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி நம்மளுடைய உயிருக்கான பதிவு அங்க யமலோகத்துல ஒரு ஓலையில இருக்குமா, இவருக்கு இன்ன தேதியில இன்ன நேரத்துல இந்த வகையில தான் மரணம் நேர வேண்டும் அப்படின்னு அந்த ஓலை இருக்குமா. அந்த ஓலைய அப்பப்போ எடுத்து பார்ப்பாங்களாம். இப்ப நம்ம நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, அப்பா இன்னும் 1 செகண்ட் விட்டுருந்தா அவ்வளவுதான், அந்த வண்டியை மேல அடிச்சிருக்கும், நான் போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, அந்த ஓலையை எடுத்து பார்த்துருப்பாங்க. என்ன இந்த உங்களுக்கு என்ன எவ்வளவு நாள் டைம் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை எடுத்தா அந்த ஓலை எடுத்த வேகத்துல ஏதாவது ஒரு விபத்து மாதிரி லேசா நம்ம கண்ணுல வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த ஓலையையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து, அந்த ஓலையையும் அடுத்து அந்த தூதர் யம தூதர்கள் கொண்டு வந்து பார் உனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்ப போகலாம் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒழித்து அந்த நிலையை நீக்கி எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே. எப்பவுமே முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவம் எனக்கு முன்னால இருக்கும். காலையிலையும் மாலையிலும் எனக்கு நேரடியாக வந்து காட்சி தரக்கூடியது. அத சொல்றாருமே, கந்தவேல் மருங்கில் சேலையும், அவருடைய கச்சை என்று சொல்லக்கூடிய அந்த இறுக்கி கட்டப்பட்ட போர் வீரர்கள் நாம அணியக்கூடிய ஆடை மாதிரி போர் வீரர்களுக்குரிய ஆடை இருக்காது. ஏன்னா நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு. நம்ம உடை நம்ம நழுவுனுச்சுன்னா எப்படி முன்பு சொன்னதை போல 5 எழுத்தை அனிச்சை செயலாக இந்த சொல்லிக் கொண்டே இருக்கும் என்று சுந்தரம் சொன்னதை போல அனிச்சை செயலாக உடனே இந்த கை என்ன செய்யும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் போய் முதல்ல உடைய பிடிக்கும், ஆடையை பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கவனம் எவ்வளவு என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஆடை மேல இருக்கக்கூடிய கவனம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உயிரோடு தொடர்புடையது. வேகமா உடனே ஆடையை சென்று பிடிக்கும். அப்ப அவரால் போர் செய்ய முடியாது. அந்த கருவியை கீழே போட்டுட்டு அவன் உடனே தன்னுடைய மானத்தை, உயிரை விட மானம் பெரிது என்று நினைக்கக்கூடிய தமிழ் மரபுங்கனால அவன் சென்று பற்றி விடுவானதுனால வீரர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல இறுக்கி கட்டப்பட்ட அந்த உடை ஆடை வந்து இருக்கும். அதுபோல முருகப்பெருமான் மிகப்பெரிய யாராலும் வெற்றி கொள்ள முடியாத சூரபதுமனை வெற்றி கொண்டவர்னால போர்படை தளபதியாக தேவசேனாதிபதியாக அவர் இருந்ததுனால அந்த இறுக்கி கட்டப்பட்ட அவருடைய கட்டிய சீராகும் அவர்களுடைய அந்த குருவாள்னு சொல்லியிருப்பாங்க, உடைவாள் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்போதும் அது இருக்கும். அவ்வாறு வீரர்களுக்குரிய அந்த இலக்கணமும் அடுத்து கையில் சிவந்த செச்சை மாலையும், அப்படியே சிவந்து இருக்கக்கூடிய அழகிய மாலையும் சேவர் பதாகையும், சேவல் கொடியை ஏந்தி இருக்கக்கூடிய அக்கோலமும் தோகையும், மயிலினுடைய தோகையும், மயில் வாகனத்திலே வரக்கூடிய அந்த மயில் தோகையும் வாகையுமே. வாகை அப்படிங்கிறது
மலர் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் தான் வாகை மலரை சூடணும். நமக்கு அந்த காலத்துல எல்லாமே திணைகள் முதற்கொண்டு எல்லாம் அந்த மலரை வைத்துதான் அடையாளம் காண்பாங்க. புறத்திணைகள்ல வெற்றி, கரந்தை, உளிஞை, நொச்சி, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 திணைகள்ல ஒவ்வொருத்தரும் போர் செய்யும் போது முதல்ல வெற்றி பூ சூடியிருப்பாங்க. அவர்களுக்கு அடுத்து எதிராக போர் செய்யவர்கள் பின்னால கரந்தை மலரை அணிந்திருப்பார்கள். அடுத்து உளிஞை, நொச்சி என்று அந்த மலர்களை சூடி போர் செய்வார்கள். அடுத்து முறையான போர், இதெல்லாம் முதல் ஆணிரை கவர்கின்றவர்கள் வெற்றிப்பூ அணிவார்கள். அதை மீட்க செல்பவர்கள் கரந்தை போரும். பின்னால மதிலை வளைப்பவர்கள் உளிஞையும், அதை அடுத்து மதிலை காப்பவர்கள் நொச்சி அணிந்திருப்பாங்க. பின்னால இரு திறத்தாரும் ஒரே இடத்துல போர்க்களத்துல போர் செய்ய வரும்போது தும்பை பூவை சுற்றி போர்க்களத்துக்கு வருவாங்க. அதற்கப்புறம் யார் அந்த போரிலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வாகை மலரை சூடி இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு வெற்றி வாகை சூடுதல் அப்படின்னா, யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் தான் அந்த வாகை மாலையை சூட முடியும். அப்படி அந்த வாகை என்று சொல்லக்கூடிய வெற்றியை எப்பொழுதும் தன்னிடத்திலே கொண்டிருப்பவனாகிய முருகப்பெருமான் இப்படி எமனோ யமதூதர்களோ மரண ஓலையோ என்னை தாக்காத வண்ணம், என்னிடத்திலே வாராத வண்ணம் காலையும் மாலையும் இரு நேரமும் எனக்கு அந்த அருள் காட்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றான் என்று இங்கே முருகப்பெருமானுடைய பெருமையையும் அவனுடைய கருணையையும் அருணகிரிநாதருக்கு அவர் அருள் செய்த நிலையையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றார் அருணகிரிநாதர். அடுத்து நிறைவு பாடல் 28வது பாடல், அடியனுடைய நிறைவு பாடல். வேலே விளங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொல இங்கன் காண்பதல்லால் மன வாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அருவுருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. முருகப்பெருமானை பத்தி என்னப்பா சொல்றது, இவ்வளவும் சொல்லிட்டு சொல்றார். எப்பவுமே அருளாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை முழுமையா சொல்லிட முடியாது. ஏதோ எனக்கு தெரிந்த வகையில, நான் கற்ற வகையில அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இது எல்லாரும் இந்த முதல் அடியை சொல்லுவாங்க. அதாவது நான் கற்றுக்கொண்டது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி யார் சொல்றா அப்படின்னா, நமக்குள்ள அது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். யாருன்னா சரஸ்வதி சொல்றாளாம், நான் கற்றுக்கொண்டது கை அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற சரஸ்வதியே சொல்லுகின்றார் என்று நமக்கு காட்டுறாங்க நம்முடைய புலவர்கள். அப்படின்னா நாம் அறிந்தது எவ்வளவு. அப்ப நம்முடைய அருளாளர்கள் அருளிய பாடல்கள் எத்தனை, அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எத்தனை, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செறிவான கருத்துக்கள் எத்தனை, ஆனா நாம் அறிந்து கொண்டிருப்பது எத்தனை. அதுலேயும் அறிந்தது எல்லாத்தையும் நம்ம அப்படியே அடுத்தவர்களுக்கு கடத்தக்கூடிய, சொல்லிவிடக்கூடிய திறமை நமக்கு இருக்கு. ஆனா அதுவும் இல்ல, நமக்கு கேட்டதுல பாதி மறந்து போயிரும். அதற்கு அடுத்து அதுல பாதிதான் நமக்கு சொல்ல வரும். சொல்ல வந்ததுல தெளிவா சொல்ல வர்றது இன்னும் குறைவாதான் வரும். அப்படி ஏதோ இறைவனுடைய கருணை அன்றன்றைக்கு என்ன இறைவன் உணர்த்துகிறாரோ அதை அவரவர்கள் அறிந்த வகையிலே அருளாளர்களுடைய பாடல்களை கொண்டு நாம் இயன்ற வகையிலே சிந்தித்து வருகிறோம். அதனால எப்படி அவனுடைய பெருமையை நாம் சொல்வது என்று கேட்கிறார். வேலே விளங்கு கையான், எப்போதும் வேலை கையிலே வைத்திருக்கக்கூடிய பெருமான், ஞான ஆக அதை எப்பொழுதும் கையிலே வைத்திருக்கக்கூடிய பெருமான், செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி, அவனுடைய திருவடியிலே சென்று இறைஞ்சி நிற்கணும். இறைவனுடைய திருவடியில எப்பொழுதுமே நாம் அந்த திருவடிதான் நம்மை காக்கக்கூடியதுன்னு அந்த திருவடியை பணிந்து வணங்கி எப்பொழுதும் இருக்கணும். நாளே கொல இங்கன் காண்பதல்லால், அத என்னன்னா அந்த திருவடியை நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற சிந்தையே இல்லாம, வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த வழிபாட்டிலேயே நிறைந்திருக்கணும். அப்புறம் வழிபாட்டிலே இருக்கிறோன்னு தெரியாம அதை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலை. மாலையே குல எங்கன் காண்பதல்லால்
மன வாக்கு செயலாலே அடைதற்கு அரிதா. இங்க இறைவனன் மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்களாலையும் அடைவதற்கு அறியவன். இறைவனை என்ன சொல்லுவாங்க? வாக்கு மன அதீதி அப்படின்னு சொல்லுவாங்க. மன வாசகம் கடந்தான், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி. நேற்றும் அந்த திருவாசகத்துல மருத்துவரைய அந்த தொடரை எடுத்து காட்டினாங்க. இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உணர்தலுக்கும் ஓதுவதற்கும் அறியவனாக இருக்கக்கூடிய பெருமான். அதாவது நாம கருவிகரணங்களால், நம்முடைய கருவிகரணங்களால இறைவனை அடைய முடியுமான்னா முடியாது. அதாவது பாச ஞானத்தினாலோ பசு ஞானத்தினாலோ இறைவனை நாம அடைய முடியாது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி நாம பதிஞானத்தை நமக்கு கொடுத்தாதான் நாம் அவனை அறிய முடியும். அதை இங்க சொல்றார். அப்படி இந்த வாக்கினாலோ செயலினாலோ மனத்தினாலோ அவனை சென்று அடைய முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. அவன் தான் அதற்கு அருள் செய்யணும். அவன் எப்படி இருக்கிறான்? அருவுருவாகி. இறைவனுடைய வடிவம் உருவம், அருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலையாகவும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் பெருமை. அதை முருகப்பெருமானுக்கு இங்க எடுத்து காட்டுகின்றார். பின்னால கச்சியப்ப சிவாச்சாரியம் சொல்லுவார், அருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்றதோர் சோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முருகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக சிவபெருமானை முருகப்பெருமான வரார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாக. அப்படியே அந்த சோதி பிளம்பாக வராரா. கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அப்படி இறைவன் அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கக்கூடிய பெருமான். அவன் எப்படி இருக்கான்? ஒன்று போலே இருக்கும் பொருளை எப்போதும் மாறாது இருக்கக்கூடிய பெருமான், எவ்வித குற்றமும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய பெருமான். நாமெல்லாம் மாறிட்டே இருப்போம். கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமா பேசுறாங்கன்னா அவரிடத்துல நட்பு பாராட்டுவோம், நமக்கு விரோதமா பேசுறாங்கன்னா அவர்களிடத்துல பகைமை பாராட்டுவோம். இப்ப நம்ம ஒரு குறை சொன்னாங்கன்னா அவன் எப்ப பார்த்தாலும் குறைய சொல்லிட்டு இருக்கான், அவனிடத்துல பேசுவதை தவிர்ப்போம். இப்படி நிறைய நம்மளுடைய நடவடிக்கைகள்ல ஒவ்வொரு செயல்லையும் சொல்லிலும் மனதால் நினைப்பதிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒருவரோடு ஒருவர் அந்த தொடர்புல. ஆனா இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா எவ்வித மாற்றமும் இல்லாதவன். அவரிடத்துல இதெல்லாம் எதனால தோன்றுதுன்னா ஒருவரிடத்துல ஏற்படுகின்ற விருப்பும் ஒருவரிடத்துல ஏற்படுகின்ற வெறுப்பும். அப்படி விருப்பு வெறுப்பு இரண்டும் இல்லாத நிலையிலே இருக்கக்கூடியவன் இறைவன். எப்போதும் ஒன்று போலவே இருக்கக்கூடியவன். என்னைக்கு அவனுடைய இயல்பு எது அப்படின்னு சொன்னா பெரும் கருணை. அந்த பெருங்கருணை திறத்திலிருந்து எப்போதும் மாறாத இயல்பினை உடையவன் இறைவன் முருகப்பெருமான். நமக்கு சிவகும்பமே அப்படிதான். சிவபெருமான், உமையம்மை, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் 4 பேரும் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக நிறைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு நமக்கு இங்கே காட்டுகின்றார். எப்போதும் ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது? எந்த மாற்றத்திற்கும் ஆட்படாமல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, நமக்கெல்லாம் வீடு பேறு அருளக்கூடிய அப்பெருமானை நான் என்ன சொல்லி அவருடைய பெருமையை பாராட்ட முடியும் என்று அருணகிரிநாதர் எத்தனையோ பல திருப்புகழ்கள்ல சந்தங்களிலே அத்தனை சிறப்பையும் கொண்டு வந்து முருகப்பெருமானுடைய பெரும் கருணையை எல்லாம் எடுத்து இயம்பிய நம்முடைய அருணகிரிநாதர் அதனை அடுத்த கந்தர் அலங்காரத்திலும் இறைவனுடைய பெருமையை, முருகப்பெருமானுடைய பெருமையை எடுத்து இயம்பினார். அப்படிப்பட்டவர் நான் எப்படி அவருடைய புகழை சொல்லுவேன் என்று நிற்கிறார். அடுத்து பின்னால கந்தர் அனுபூதியில அந்த இறைவனுடைய முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற நிலையை எடுத்து இயம்புகின்றார். இப்படி அவர் நிறைய பாடல்களை பணுவல்களை நமக்கு அருளி இருக்கின்றார். அப்படி அத்தனையும் செய்த பெருமக்களே, இறைவனுடைய பெருமையை என்னால் சொல்லிவிட முடியுமா என்று கேட்டு நிற்கின்ற போது ஏதோ அடியேன் அறிந்த வகையிலே அடியேனுக்கு வழங்கப்பட்ட இந்த பாடல்களினுடைய சிந்தனையை
அடியேன் அறிந்த வகையிலே உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி இதிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஞானிகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.